ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு நான் கொள்ளை முன்னாடி நாளே நல்லா ஊற வச்சுட்டு அதை முளை கட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், முளை எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னுட்டு. நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் கொள்ளுவை நல்லா முளை கட்டி எடுத்திருக்கேன். இது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸு புளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், வெந்தயம், இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை உப்புமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம 2 பல் பூண்டையுமே தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குமோ அவங்க எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின உடனே அது கூட இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் அது கூடவே தனியாத்தூளையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லாவே வதங்கி வரணும். இது கூட லைட்டாக தண்ணியுமே விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பாத்திரமும் உங்களுக்கு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது பச்சை வாசனை எல்லாமே போன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொள்ளையுமே இதில் நம்ம நல்லா சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொள்ளு சேர்த்ததுலேருந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ட்டு. அதாவது கொள்ளு சாப்பிடும்போது எவ்வளவு எடை அதிகமாக இருந்தாலுமே நம்மளுக்கு எடை குறையணிட்டு சொல்லுவாங்க. இந்த கொள்ளை நம்ம டைரெக்டாக எடுக்கும்போது ரொம்பவே ஹீட் ஆகும். அதுக்காக நம்ம முளை கட்டி சாப்பிடும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஹீட்டு அதிகமாகாது. நீங்கள் எந்த அளவுக்கு கொள்ளு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியுமே குடிக்கணும். இப்போ பாருங்கள், கொள்ளு கொஞ்சம் வதங்கி இருக்குது. அது கூட நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சில கொள்ளு எல்லாம் 5 விசில் வச்சா மட்டும்தான் வெந்து வரும். நான் இன்றைக்கி 3 விசில் வைக்க போகிறேன். 3 விசிலுக்குவே குழம்பு நம்மளுக்கு கொள்ளு பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த குழம்பை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சுவையான முளைக்கட்டிய கொள்ளு பயிறு குழம்பு ரெடி. சேனலில் ஆல்ரெடி முளைக்கட்டிய பச்சை பயிறு குழம்பும் எப்படி செய்யுதுன்னுட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.